மலையாள சினிமாவுடைய இருபெரும் துருவங்கள்னா அது மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் தான். வெளியில இவங்களுக்கு கடுமையான போட்டி இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், நிஜத்தில இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆன நண்பர்களா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இவங்க நட்பு பத்தி ஆச்சரியமான தகவல் ஒண்ணு இருக்கு. 1980கள்ல இருந்து 2000கள் வரைக்கும் இவங்க 2 பேரும் இடையிலான போட்டி மலையாள திரையுலகத்தையே வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். இவங்க படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மோதுறது வழக்கமான விஷயம் தான். இப்ப வரைக்கும் இவங்க ஃபேன்ஸ் மத்தியில ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பொது இடங்கள்ல ஒருத்தர பத்தி ஒருத்தர் ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமா கஷ்டமான நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது இவங்க நட்புக்கான உதாரணம். மம்மூட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வதந்தி வந்தபோது மோகன்லால் உடனடியாக அதை மறுத்து உணர்ச்சி பூர்வமா ஒரு பதிவு போட்டது சமீபத்தில் நடந்த விஷயம். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் இவ்வளோ படங்கள் சேர்ந்து நடிச்சது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா தான் பார்க்கப்படுது. ஹரிஹரன்ஸ், நம்பர் 20, மெட்ராஸ் மெயில் மாதிரியான படங்கள் இவங்க கூட்டணியில மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படங்கள். இவங்க 2 பேரும் எவ்வளோ நெருங்கிய நண்பர்கள்ன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு காலத்துல மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து கேசியோ ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ரொம்ப பிஸியா இருந்த நேரம் அப்படின்றதால அந்த கம்பெனியை சீக்கிரமாவே மூடிட்டாங்க. போட்டிங்கிறது தொழில மட்டும்தான். ஆனா மனசுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்புனால தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு நினைச்சாங்க. இந்த மம்முட்டி அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.